ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் சூடானதும் அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 கிராம்பு, 4 பட்டை, 2 பிரியாணி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் சேர்க்கலை. இஞ்சியும் பூண்டையும் நான் நம்ம மிளகு சீரகம் தட்டுவோம் இல்லையா, உரல், அதில் நான் தட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம இது மாதிரி தட்டி பச்சையாக போடும்போது நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா சேர்த்துக்க வேண்டியதில்லை. இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2-3 வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வதக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் 2 போட்டதுனால மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் போடலைன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் 2 தக்காளி சேர்த்து அரைச்சிக்கிங்க. நான் தண்ணியாக வேணுங்கிறதுனால 1 தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் 2-3 தக்காளி சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால 1 தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி நல்லா திக்காயிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5லேருந்து 6 முட்டை வெவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சின்ன சின்னதாக 3 சைடும் கீரல் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீட் வாக்கில் 2ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த முட்டையில் மசாலாலாம் இறங்கணும் இல்லையா, அதனால் நம்ம அடியில் உள்ள கிரேவியெல்லாம் கொஞ்சமாக எடுத்து நம்ம முட்டை மேலே விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம
இறக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.